வணக்கம் மக்களே. அதாவது சோஷியல் மீடியாவில் கொடுத்த ஹைப்பு தேட்டரில் எல்லாம் சாமி வந்து ஆடுறாங்க, அப்படி இருக்குது படம் கருப்பு அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ கருப்பு சாமி படம் நம்மளும் போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போனால், தேட்டரில் உண்மையிலேயே சாமி வந்து ஆடினாங்களா, அந்த அளவுக்கு படம் ஒர்த்தாக இருக்கா அப்படின்னா எனக்கு அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படத்தில் கடைசி 10 நிமிஷம் மட்டும்தான் ஒர்த்து. மீதி படம் ஃபுல்லாக வந்து கருப்பு சாமி வச்சு ஒரு குரலி வித்தை காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன். படம் அந்த லெவலில் தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நாங்கள் கருப்புசாமி கும்பிட்றவங்க தான். அது எப்படிப்பட்ட கடவுள், எப்பேற்பட்ட காவல் தெய்வம்னு எனக்கு தெரியும். சரிங்களா? அது எப்படி வழிபடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால வந்துட்டு இவர் படத்தில் காமிச்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு குரலி வித்தை காட்டுற மாதிரி தான். ஏன்னா வந்து படம் ஃபுல்லாக ஒரு கோர்ட் ட்ராமா தான். கேரளாலேருந்து வரக்கூடிய ஒரு அப்பா பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க, நகையை தொலைச்சிட்றாங்க வந்த இடத்துல. இந்த நகையை வாங்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கோர்ட்டில், ஏன்னா எவ்வளவு பொய் பித்தலாட்டங்கள் கோர்ட்டில் நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. இதில் வந்து ஆர்ஜே பாலாஜி வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த கோர்ட்டையே ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு அப்படிங்கிற லெவலில். ஸோ இதை வந்து கருப்புசாமி வந்துட்டு கேட்டு, ஏன்னா இவர் அப்பா பாதிக்கப்பட்ட அப்பா வந்து கருப்புசாமிக்கு மிளகா அரைச்சி தடவி கருப்புசாமி கோர்ட்டில் வந்து நியாயம் கேட்டு நகையை வாங்கினாங்களா வாங்கலையா, அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சுங்கிறது தான் அந்த படத்துடைய கதையை எழுதிக்கிறாங்க. ஸோ அதான் சொல்லலாம், த்ரூ அவுட் மூவியில் பார்த்தா அப்படின்னோம்னா லாஸ்ட் 10 நிமிஷம் தான் ஒர்த்து படத்தில். அதுவும் அந்த கருப்புசாமி கெட்ட போட்டு ஆடுறதோட படத்தை முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் எங்கேயோ கொண்டு போகிறானுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இடையில பார்த்தோம்னா சூர்யா வந்துட்டு கருப்புசாமி அவர் சிங்கம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அனுஷ்கா கூட டான்ஸ் ஆடுவாரா இல்லையா, காதல் வந்தாலே கல் ரெண்டும் தன்னாலே, அது மாதிரிலாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி. அதாவது அது வந்து எங்கன்னா ஒரு ஃபைட் சீன், கோயில் இடிக்க வர்ற வில்லன் குரூப்பை அடித்து நொறுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு, கடுப்பாக இருந்துச்சு. இதுக்கு மேலே பார்த்தோம்னா ஆர்ஜே பாலோட வில்லத்தனம் அவர் செட்டும் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச வரையும் பெருசாலாம் ஒட்டலை. ஒரு வில்லன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுவும் கருப்புசாமி ஆப்போசிட்டாக நீ வர்ற சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிற அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கான வில்லனாக இருக்கணும் அப்படின்னா அந்த வில்லத்தனம் அங்கே இல்லை. ஸோ ஓவராலாக படம் பார்த்தோம் அப்படின்னோம்னாலும் ஒட்டலை. நிறைய கேரக்டரை வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த படத்தை சொல்லணும் அப்படின்னா அதை சொல்லலாம், கடைசி 10 நிமிஷம் உண்மையிலே சொல்கிறேன் படம் பயங்கர ஒர்த்து. அந்த 10 நிமிஷம் மட்டும். பட் அந்த 10 நிமிஷத்துக்காக வந்துட்டு த்ரூ அவுட் மூவி பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா பழைய படங்கள்லேருந்து நிறைய சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணி வேறு வழி இல்லாமல் எங்கேயும் சீன் கிடைக்கலையா, இல்லை அவங்களுக்கு கதைக்கு லீடு கிடைக்கலையா தெரில, தேவையில்லாமல் உள்ளே போட்டு அப்படிலாம் படத்தை ஓட்டிருக்கிறானுங்க. ஸோ ஆடியன்ஸை தயவு செஞ்சு வந்து ஒரு முட்டாளாக்காதீங்க. சரிங்களா? கருப்புசாமிங்கிறது பெரிய தெய்வம், காவல் தெய்வம் நான் ஒத்துக்கிறேன். அதை வந்து வச்சு குரலி வித்தை காட்டாதீங்க, அதுதான் சொல்ல வரேன். மற்றபடி ஃபேமிலியோடு போய் ஒன் டைம் நான் பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக போய் பார்க்கலாம். தேங்க்யூ.